எனக்கு புரியல. பேங்க்ல இருந்து கூப்பிடுறேங்க. உனக்கு அக்கௌண்ட் ஏடிஎம் கார்டு லாக் ஆயிருச்சு சார். ஏடிஎம் கார்டு லாக் ஆயிருச்சா? என்ன ஏடிஎம், என்ன பேங்க்? எஸ்பிஐ சார், ஸ்டேட் பேங்க், இந்தியன் பேங்க். ஏடிஎம் இருக்குங்களா? ஆமா ஆமா. லாக் ஆயிடுச்சு சார். அக்கௌண்ட்ல இருந்து ஆதார் கார்டு லிங்க் ஆகும் இல்லையா, மறுபடியும் லிங்க் பண்ணோம், பதிவு பண்ணோம். ஓ அப்படிங்களா? ஆமா ஆமா. இப்ப உங்களுக்கு என்ன வேணும்? இப்ப கார்டுல டேட் இருக்கும், அந்த பாருங்க டேட் இருக்கும் கார்டுல இருந்து. பாருங்க கார்டுல என்ன இருக்கும்? வேலிடிட்டி டேட் இருக்கும். டேட் எவ்வளவு இருக்கும் பாருங்க. வேலிடிட்டி டேட் 2017 முடிஞ்சிருச்சு. ஹலோ ஹலோ சொல்லுங்க, டேட் சொல்லுங்க. ஹலோ சொல்லுங்க சார். வேலிடிட்டி டேட் வச்சு 2017 அதை வச்சு இதாவே சார். ஹலோ ஹலோ, பேங்க் மேனேஜர். ஏடிஎம் கார்டு இருக்குல்ல? எந்த பேங்க் சார்? இந்தியன் பேங்க், ஸ்டேட் பேங்க், கரூர் ஏசியா, ஐஓபி பேங்க், கனரா பேங்க். ஏடிஎம் கார்டு இருக்குல்ல? என்ன சார் இத்தனை பேங்க் பேர் சொல்றீங்க? 2020 ரினுவல் வெரிஃபிகேஷன் பண்ணோம். என்ன கார்டு யூஸ் பண்றீங்க பேங்க்ல? நான் இது சார், சிட்டி யூனியன். சிட்டி யூனியன் பேங்க் தானே? ஆமா சார், அதுதான் உங்கள்கிட்ட. இப்போ செல்லுக்கு மெசேஜ் வரும், கார்டு ஓப்பன் ஆகும். கார்டு கையில் இருக்குல்ல? ஹலோ, என்ன கார்டு சார் அது? சார் நீங்க தான் சிட்டி யூனியன் சொல்லல இல்ல சார்? சிட்டி யூனியன் கார்டு தானே இருக்குல்ல? நீங்க மேனேஜரா சார்? மேனேஜர் தான் பேசுறேன். இத்தனை பேங்க்குக்கா சார் மேனேஜரா இருக்கீங்க? ஹலோ புரியல வந்து. ஹலோ மேனேஜர் சாரா? ஹலோ பேங்க் மேனேஜர் சார்? இது மேனேஜர். சொல்லுங்க சார். யாரு? நான் பேங்க்ல இருந்து கூப்பிட்டுருக்கேன் சார் உங்களுக்கு, எஸ்பிஐ ஸ்டேட் பேங்க்ல இருந்து. சொல்லுங்க சார். உங்க கார்டு யாரு யூஸ் பண்ணிருக்காங்களா? சரி, இல்ல எங்க வீட்ல எல்லாருமே எஸ்பிஐ தான். எஸ்பிஐ கார்டு யாரு யூஸ் பண்ணிருக்காங்களா சார்? நான் தான் யூஸ் பண்றேன். அந்த கார்டு இன்னைக்கு லாக் ஆயிருச்சு சார், அதனால தான் நானும் கூப்பிட்டுருந்தேன் உங்களுக்கு. அப்படிங்களா? என்ன ஆச்சு? எதனால லாக் ஆச்சு? பாருங்க, இந்த வருஷம் 2018 4வது மாசத்துல ஜிஎஸ்டி ஜெனரேட் ஆயிருச்சு, கவர்மெண்ட் சர்வீஸ் டேக்ஸ். அந்த டைம் உங்க கார்டுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ரெனிவல் சார் வெரிஃபை வரல, அதனாலதான் இன்னைக்கு கார்டு லாக் ஆயிருச்சு. சரிங்களா? ஓ சரிங்க சார். இப்போ ரெனிவல் பண்ணணும். பண்ணணும் சார். ரெனிவல் பண்ணிட்டு உங்க மொபைலுக்கு மொத்தம் 4 மெசேஜ் வரும். அடுத்து நீ கார்டு யூஸ் பண்ண முடியும். அப்படியா? இப்ப எப்படி ரெனிவல் பண்றது? அதான் ரெனிவல் பண்றதுக்கு தான் நானே கூப்பிட்டுருக்கேன் உங்களுக்கு. கார்டு உங்க கூட தானே இருக்கு? என் கூட வா. ஆமா, கார்டு உங்க கையில தானே இருக்கு சார்? கையில இருக்கு, கூட இல்ல, கையில இருக்கு. கார்டு கையில எடுங்க. கையில தான் இருக்கு. சொல்லுங்க. இப்போ என்னோட அக்கௌண்ட் மட்டும் லாக் ஆயிடுமா, இல்ல எங்க வீட்ல எல்லாருமே எஸ்பிஐ தான் யூஸ் பண்றாங்க, எல்லாத்துமே லாக் ஆயிடுமா? இல்ல யார் கார்டுக்கு பிரச்சனை இருக்குன்னு அவருக்கு லைனை கூப்பிடுவேன் நானு வெரிஃபை பண்றதுக்கு. அப்படிங்களா? நீங்க? நான் பேங்க் மேனேஜர் மணிக்குமார் சார், எஸ்பிஐ ஸ்டேட் பேங்க்ல இருந்து. அப்படியா? ஓகே ஓகே சார், சொல்லுங்க சார். கார்டுக்கு மேல பாருங்க ரெனிவல் நம்பர் வருது 16 டிஜிட். பாருங்க, உங்க பின் நம்பர், உங்க அக்கௌண்ட் நம்பர் யார் கூட சொல்லாதீங்க. சரிங்களா? ஓகே சார். கார்டுக்கு மேல ரெனிவல் நம்பர் வருது பாருங்க. அந்த 16 டிஜிட் நம்பரா? ஆமாங்க சார். 4386. என்னங்க சார்? 4386 4386 1522 1522 0021 0021 1026 1026. ஆமா சார். இந்த நம்பர் கீழே டேட் இருக்கும் பாருங்க, மந்த் இயர்ஸ் வேலிட் ஃப்ரம் டு வேலிட் த்ரூ எக்ஸ்பைரி டேட் இருக்கும். வேலிட் த்ரூ மட்டும் தான் இருக்கு. சொல்லுங்க, அது சொல்லாமா அது? ஆமா, டேட் சொல்லுங்க. வெரிஃபை டேட் சொன்னா தானே மெசேஜ் அனுப்ப முடியும். அப்படியா? ஓகே. 01 01 19
01/19. ஆமா ஆமா ஆமா. கார்டு திருப்பி பேக் சைடு பாருங்க, ஒரு 7 நம்பர் வருது. கார்டு திருப்பி பேக் சைடு பார்த்தா 7 நம்பர் வரும், இல்லன்னா 3 நம்பர் வரும். 7 நம்பரா? 7 நம்பர் இல்ல சார், 3 நம்பர், 3 நம்பர் இருக்கு. சொல்லுங்க. அது சொல்லலாமா அது? ஆமாங்க சார். அட புறம்போக்கு நாய, எங்கடா இருக்கா? सुन क्या ना पूरी कलड़ा कुची कर कुंडा मैं पूरी उनको पुरंबोक नाया।